அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அனலிஸ்ட். 12th முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி இருந்தா எந்த அளவுக்கு நம்ம ஃபீஸ் பே பண்ணணும், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற பத்தி டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறாங்க. இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கவுன்சிலிங் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த கவுன்சிலிங் கோட்டாலவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இதுலயுமே பிசி, எம்பிசின்னு சொல்லிட்டு ஒரு சில கம்யூனிட்டிக்கு வேற வேற மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. அதே மாதிரி காலேஜ்ங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஃபீஸ், மிஸ்லினியஸ் ஃபீஸ்னு சொல்லிட்டு நிறைய ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்டல்ங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ், காஷன் டெபாசிட், மெஸ் ஃபீஸ்னு சொல்லிட்டு அதுலயுமே நிறைய ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க. ஒட்டு மொத்தமா எல்லாமே சேர்த்துனோம்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஃபீஸ். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு கவர்மெண்ட் காலேஜோட ஒரு படி ஃபீஸ் அதிகமா இருக்கு, பிரைவேட் காலேஜுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ். டீடைல்டா ஒவ்வொரு கேட்டகரிக்கு நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிஸ்க்ளோஸ் பண்ண போறோம். மேக்ஸிமம் இந்த வீடியோவை இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்க விருப்பப்படுற இந்த வீடியோவை இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த வீடியோல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி விடுங்க. இன்னும் நிறைய மாணவர்களுக்கு இது போய் சேரும். உடனடியா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எவ்வளவு ஃபீஸ் தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம டீடைலா பேச போறாங்க. கவுன்சிலிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டு ஃபீஸுமே நம்ம சொல்ல போறோம். அப்பதான் நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர்டா காலேஜ் கட்டக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். சோ வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லோ ஃபீஸ்ல நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். எந்தெந்த மாதிரியான காலேஜ்ல கவர்மெண்ட் ஃபீஸ் வாங்குறாங்க, அதாவது ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து கட்டணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில நிறைய காலேஜ் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் சொல்றாங்களோ அதை தவிர 1 ரூபா கூட அதிகமா வாங்குறது இல்ல. டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜஸ்ல 190 கட் ஆஃப்க்கு மேல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீயா காலேஜே ஸ்பான்சர் பண்ணி உங்களை படிக்க வைக்கிறாங்க. டாப் 15, டாப் 20 காலேஜஸ் இந்த வருஷம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 180க்கு மேல கட் ஆஃப் இருந்தாலும் நீங்க இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு டாப் மோஸ்ட் காலேஜ்ல என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, 1 ரூபா கூட காலேஜ் ஃபீஸும் டியூஷன் ஃபீஸும் பே பண்ணாம சொன்ன மாதிரியே 4 வருஷத்துக்கும் ஃபாலோ பண்ற காலேஜஸோட லிஸ்ட் உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். விருப்பப்பட்ட காலேஜ்ல நீங்க வேணும்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜினியரிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் தான் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ்ங்க, அதாவது காலேஜ் ஃபீஸ். ஒருவேளை ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா அந்த லொகேஷன் படி இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னைனா ஒரு ஃபீஸ், கோயம்புத்தூர்னா ஒரு ஃபீஸ், அதர் லொகேஷன்னா இன்னும் செலவு கம்மியா இருக்கும், அப்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ங்க. சோ சென்னையில கொஞ்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகம், பிகாஸ் அங்க காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகம். கம்பேரிட்டிவ்லி கோயம்புத்தூர்ல இதுக்கு ஒரு 10,000 15,000 கம்மியா இருக்கும். இதான் ஹாஸ்டல் ஃபீஸ்க்கான டிஃபரன்ஸ். சோ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ்னு பார்த்தோம்னா எல்லா பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் 50,000 இருந்து 75,000 ரூபாய் வரைக்கும் அவங்க வாங்கிக்க முடியும். இதுதான் கவர்மெண்ட்க்கான ஃபீஸ். கவுன்சிலிங் மூலமா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்துட்டீங்கன்னா கவர்மெண்ட் சொல்ற ஃபீஸை விட அவங்க அதிகமா வாங்குறாங்க. சோ அது என்னங்கிறதையும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வரலாம். ஒவ்வொரு கல்லூரியும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை ஃபில் பண்ணிக்க முடியும். 100 சீட் இருக்குன்னா ஒரு காலேஜ்ல 60 சீட் கவுன்சிலிங்க்கோ 40 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கோ 60-40% பிரிப்பாங்க. இந்த 40% மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை அவங்க யாருக்கெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். எஸ்பெஷலி இப்போ நிறைய காலேஜ் வந்து கேபிடேஷனும் டொனேஷனும் ஒன் டைம் ஃபீஸும் வாங்கிட்டு இந்த அட்மிஷன் கொடுக்குறாங்க. அப்ப அதுல போகும்போது உங்களுக்கு கோயம்புத்தூர்ல அதிகபட்சமா ஒரு வருஷத்துக்கான டியூஷன் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ஃபீஸ், மிஸ்லினியஸ் ஃபீஸ் எல்லா ஃபீஸையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸா இப்ப வாங்குறதுன்னு பார்த்தோம்னா 2 லட்சத்துல இருந்து 2,50,000 ரூபாய் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வாங்குறாங்க. இது இல்லாம ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு வாங்குறாங்கன்னு பார்த்தோம்னா 1,20,000 இருந்து 1,50,000 வரைக்கும் கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல் ஃபீஸா வாங்குறாங்க. சோ கோயம்புத்தூர்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதிகபட்ச ஃபீஸ் காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து 3,20,000 ரூபாயில இருந்து 3,75,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிஎன்இஏக்கு கீழே மேனேஜ்மெண்ட் கோட்டா கோயம்புத்தூர்ல. ஒருவேளை நீங்க இதே சென்னையில படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு, சோ அதுல பிரைவேட் காலேஜஸ் வாங்குற ஃபீஸ்னு பார்த்தோம்னா காலேஜ் ஃபீஸும் ஹாஸ்டல் ஃபீஸும் சேர்த்து எல்லா இன்க்ளூடட் ஃபீஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சமா 3,50,000 ரூபாயில இருந்து 4,50,000 வரைக்கும் பிரைவேட் காலேஜ்ல ஹாஸ்டல், ஃபுட் எல்லாமே சேர்த்து வாங்குறாங்க. இது இல்லாம டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா கோயம்புத்தூருக்குள்ள 10,000 ரூபாயில இருந்து 30,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸும், சென்னையில வந்து 20,000 ரூபாயில இருந்து 40,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஃபீஸ் இருக்கு. சோ இது வந்து பஸ்ல போயிட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. சோ இதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போறவங்க இந்த மாதிரியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த கட்டமா உங்களுக்கு ஒருவேளை கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டீங்கன்னா 3 டைப் ஆஃப் காலேஜஸ் இருக்குங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் காலேஜஸ். கவர்மெண்ட் காலேஜ்ல ஜிசிடி கோயம்புத்தூர், ஜிசிஇ சேலம், அழகப்ப செட்டியார் காரைக்குடி, ஜிசிஇ ஸ்ரீரங்கம், ஜிசிஇ திருநெல்வேலி, கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு, இந்த மாதிரி ஒரு 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. இந்த 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும் ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஃபைன். கவர்மெண்ட் காலேஜ்ல 10,000 ரூபாய்
குறைந்தபட்ச ஃபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சம் 20,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கான ஃபீஸா வாங்குறாங்க. சோ இதான் எல்லா ஃபீஸும் இன்க்ளூடட். ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டீங்கன்னா நார்மலா அங்க வந்து ஹாஸ்டலுக்கும் மெஸ்ஸுக்கும் தனித்தனியா தான் கவர்மெண்ட் காலேஜ்ல வாங்குறாங்க. சோ ஹாஸ்டல் ஃபீஸ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸ், ரூம் ஸ்டே அகாமடேஷனுக்குலாம் வாங்கிடுறாங்க. ஃபுட்டுக்குன்னு பார்த்தோம்னா மாசம் 3,000 ரூபாய் அதிகபட்ச ஃபீஸுங்க, 3,000 to 3,500. ஸோ எப்படி பார்த்தாலும் 35,000 ரூபாய் சாப்பாட்டுக்கும் 20,000 ரூபாய் ஹாஸ்டலுக்கும். ஸோ 55,000 to 60,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸாகவும் காலேஜ் ஃபீஸாக 20,000 வாங்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு 60,000 to 80,000 ரூபாய் ஃபீஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு, எல்லா செலவும் சேர்த்து. அதுக்கு அடுத்த கட்டமா ஒருவேளை நீங்க முதல் பட்டதாரியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு இதுல இருந்து ஒரு 20,000 25,000 மொத்தமா கம்மியா இருக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஃபைன். அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல அட்மிஷன் போடுறீங்க, பிஎஸ்ஜி காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர், தியாகராஜர் மதுரை, இதுல மூணுலயுமே கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸஸ்க்கு ஒரு ஃபீஸுங்க, எய்டட் அல்லாத செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு நார்மலான ஃபீஸ் வாங்குறாங்க. எய்டட் கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 7,500 ரூபாயில இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் எய்டட் கோர்ஸ்க்கான காலேஜ் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் எல்லாம் இன்க்ளூடட். ஹாஸ்டலுக்குன்னு பார்த்தோம்னா எய்டட், செல்ஃப் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ஹாஸ்டல் ஃபீஸ் சேம் தான். பிகாஸ் ஹாஸ்டல் தங்குறதும் சாப்பிட்றதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுல எந்த ஒரு வேறுபாடும் பாகுபாடும் இருக்காது. அதுல உங்களுக்கு ரூம்ஸ் பொறுத்து மாறும், ஏசி ரூம், நான் ஏசி ரூம், 3 ஷேரிங், 5 ஷேரிங், 6 ஷேரிங், இந்த மாதிரி ஷேரிங்கை பொறுத்து உங்களுக்கு ஹாஸ்டல் ரூம் ரெண்ட் மாறக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஎஸ்டி, சிஐடி அண்ட் தியாகராஜர் காலேஜ் இந்த 3 காலேஜ்லுமே ஹாஸ்டல் ஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலுமே மினிமம் ஒரு 80,000 ரூபாயில இருந்து உங்களுக்கு அதிகபட்சமா 1,25,000 வரைக்கும் எய்டட் காலேஜ்ல ஹாஸ்டலுக்கான ஃபீஸ் வரும். ஸோ டியூஷன் ஃபீஸ் எய்டட் கோர்ஸுக்கு 25,000 அதிகபட்சமான ஃபீஸாகவும் ஹாஸ்டல் ஃபீஸ் 1,25,000 ரூபாய் அதிகமான ஃபீஸாகவும் வருது. ஒருவேளை நீங்க செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் இந்த 3 காலேஜ்ல எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கு 60,000 இருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வரும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தா 25,000 கம்மியாயிரும். ஆனா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து முன்னாடி சொன்ன ஃபீஸே தான் இப்பவும் வரும். பிகாஸ் ஹாஸ்டல் எல்லாத்துக்கும் சேம் தான் இல்லையா? சோ ஹாஸ்டல் ஃபீஸ் அதிகபட்சம் 1,25,000 எல்லாத்துக்கும் சேம் தான். காலேஜ் ஃபீஸ் மட்டும் தான் எய்டட் காலேஜ்ல எய்டட் கோர்ஸ்க்கும் செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கும் டிஃபர் ஆகும். அது இந்த 3 கல்லூரிக்கு மட்டும்தான். ஓகே, இப்போ பிரைவேட் காலேஜஸ்க்கு வரலாம். பிரைவேட் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டயர் 1 அண்ட் டயர் 2 காலேஜ் ஒரு மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க, டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜ் இன்னொரு மாதிரியான ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ணா இது என்ன டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் செகண்ட் ரவுண்ட்லயும் ஃபில் பண்ற ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரொம்ப நல்ல பிரீமியமான காலேஜஸ் வந்து ஃபெசிலிட்டிஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. அதுக்கான ஃபீஸ், அதுக்கான லேப், அதுக்கான சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு நிறைய வாங்குறாங்க. ஆனா டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜ்ல ரெகுலரான கவர்மெண்ட் ஃபீஸ் தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிகாஸ் அங்க அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் ஸ்பெஷலா உங்களுக்கு ட்ரைனிங்கா போட்டிருக்க ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் கம்மியா இருப்பாங்க. அதனால அவங்க நார்மல் ஃபீஸ் வாங்குவாங்க. இன்னொன்னு டயர் 1, டயர் 2 காலேஜ்ல ஃபீஸ் அதிகமா கேட்டாலும் பேரண்ட்ஸ் கட்டிடுவாங்க. பட் டயர் 3, டயர் 4ல அந்த அளவுக்கு கட்ட மாட்டாங்க. அட்மிஷன்ஸ் குறையக்கூடாது அப்படிங்கிறது காரணத்துக்காகவும் அவங்க ஃபீஸ் கம்மியா வச்சிருப்பாங்க. சோ இப்போ கோயம்புத்தூர் ஜோன்ல டயர் 1, டயர் 2க்கு என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, டயர் 3, டயர் 4க்கு என்ன ஃபீஸ் வாங்குவாங்க, சென்னை ஜோன்ல டயர் 1, டயர் 2க்கு என்ன ஃபீஸ், டயர் 3, டயர் 4க்கு என்ன ஃபீஸ்ங்கறத பார்த்தறலாம். கவர்மெண்ட் கோட்டா. சரிங்களா? இப்போ நான் சொல்றது நார்மல் ஃபீஸ். நான் சொல்ற ஃபீஸ்ல முதல் பட்டதாரியா இருந்தீங்கன்னா 25,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன். சோ தோராயமா நீங்க ரெடி பண்ண வேண்டிய அமௌண்ட் கோயம்புத்தூர்ல டயர் 1, டயர் 2 காலேஜ்ல உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குதுன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலமா போகும்போது உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு வாங்குறாங்க? 1,50,000 ரூபாய் அதிகபட்ச ஃபீஸா வாங்குறாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸே. டாப் மோஸ்ட் காலேஜா இருந்தாலும் அதிகபட்சம் 1,50,000 தாண்டறதுல. ஆனா மினிமமா என்ன ஃபீஸ்? மினிமம் 90,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. ஒரு சில கல்லூரிகள்ல உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 75,000 தான் ஃபீஸ் வாங்குறாங்க. இது வந்து பிரைவேட் காலேஜ் கோயம்புத்தூர்ல. ஒருவேளை அங்கே நீங்க ஹாஸ்டல் எடுக்கணும்னு விருப்ப போறீங்கன்னா 85,000 இருந்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஆரம்பிச்சு 1,25,000 வரைக்கும் டயர் 1, டயர் 2 கோயம்புத்தூர் ஜோன்ல ஃபீஸா வாங்குறாங்க. சோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 2 லட்சத்துல இருந்து 2,75,000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச ஃபீஸா வரும். சோ கோயம்புத்தூர்ல டாப் மோஸ்ட் பிரைவேட் காலேஜ்ல சேர்த்துன்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் ஒரு 2 to 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க, போதுமான அமௌண்டா இருக்கும். அதுக்கு எடுத்துக்கிட்டோமா ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்ல டயர் 3, டயர் 4ல சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் 75,000 ரூபாய் அதிகபட்சம் வாங்குவாங்க. மினிமம் 50,000 வாங்குற காலேஜஸ் இருக்கு. 50,000 வாங்குற காலேஜ்ல சேரணும்னு விருப்பப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த டயர் 1, டயர் 2 தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 190க்கு மேலேயும் 180க்கு மேலேயும் அதுக்குமே இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க டயர் 3, டயர் 4 கோயம்புத்தூர்ல இருக்க காலேஜ்ல கவர்மெண்ட் கோட்டால கவுன்சிலிங்ல எடுக்கிறீங்கன்னா 75,000 ரூபாய் காலேஜ் ஃபீஸும் 75,000 ஹாஸ்டல் ஃபீஸ். எப்படி பார்த்தாலும் 1 லேக்ல இருந்து 1.5 lakhs தான் டயர் 3 அண்ட் டயர் 4 காலேஜுக்கு ஃபீஸா வாங்குறாங்க. ஒரு அட்டானமஸ் காலேஜுக்கு இதுதான் ஃபீஸ். இது கோயம்புத்தூர்ல.
இப்போ அடுத்த கட்டமா இங்கே டிரான்ஸ்போர்ட் வேணும்னு நினைக்கிறவங்க லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா காலேஜ் ஃபீஸ் என்னவோ அதை மட்டும் பே பண்ணிட்டு நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு வேனுக்கு வந்து 10,000 இருந்து ஆரம்பிச்சு 25,000 வரைக்கும் ஒரு இயருக்கு வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் நீங்க பே பண்ணீங்கன்னா போதும். இப்போ நம்ம சென்னை ஜோனுக்கு வருவோம். சென்னை ஜோன்ல இந்த ஹாஸ்டல் மட்டும் கொஞ்சம் பிட் காஸ்ட்லியா இருக்கும். ஏன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் அங்க அதிகம். அங்கேயுமே டயர் 1 டயர் 2ல ரொம்ப நல்ல சாப்பாடுலாம் இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்கும்னா நான்வெஜ் அதிகமா கொடுப்பாங்க. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஃபீஸும் கொஞ்சம் அதிகம். பட் கோயம்புத்தூர்ல நான்வெஜ் அந்த அளவுக்கு உங்களுக்கு மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. பட் சென்னையில் அந்த மாதிரி இருக்கும். ஃபைன். இப்போ கோயம்புத்தூர் விட்டுட்டு நம்ம சென்னை ஜோன் எடுக்கணும்னா டயர் 1 டயர் 2ல வந்து கவர்மெண்ட் கோட்டா காலேஜ் ஃபீஸ்னா 1 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 1,75,000 வரைக்கும் வாங்குறாங்க. இதுல ஒரு சில கல்லூரிகள் லேப்டாப்பும் சேர்த்தியே கொடுத்துறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஃபீஸ் வந்து கொள்ளாது, கரெக்டா இருக்கும், ரொம்ப அதிகமா தெரியாது. ஸோ 1 லேக்ல இருந்து 1,75,000 வரைக்கும் காலேஜ் ஃபீஸ் ஆகவும் இதுல எல்லாமே இன்க்ளூடட், பிளேஸ்மெண்ட் அது இதுன்னு லொட்டுலோஸ்க்கு எல்லாமே இன்க்ளூடட். ஹாஸ்டல் ஃபீஸ் பார்த்தோம்னா 1,25,000 இருந்து 1,75,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 2,25,000 இருந்து 3,50,000 வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஒரு பிரைவேட் காலேஜ்க்கான ஃபீஸா வருதுங்க. அதுக்கு அடுத்த கட்டமா டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தோம்னா சென்னையில கிட்டத்தட்ட 70 to 80 கிலோமீட்டர் சரௌண்டிங் வரைக்கும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிராவல் பண்ணி படிப்பாங்க. ஒரு சில டைம் 100 கிலோமீட்டர் சரௌண்டிங் கூட பஸ் வரும். அப்படி பார்த்தோம்னா 10,000 இருந்து ஆரம்பிச்சு 45,000 வரைக்கும் டிரான்ஸ்போர்ட்டுக்கான ஃபீஸ் வர வாய்ப்பு இருக்கு. சென்னையில பிரைவேட் காலேஜ் டயர் 1 அண்ட் டயர் 2. ஒருவேளை சென்னையில டயர் 3 அண்ட் டயர் 4னா இந்த காலேஜ் ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகும். உங்களுக்கு வந்து ஒரு 25,000 வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்கு. ஸோ 80,000 இருந்து ஆரம்பிச்சு 1,30,000 வரைக்கும் டயர் 3 அண்ட் டயர் 4 சென்னையில காலேஜ் ஃபீஸா வாங்குவாங்க. ஹாஸ்டல் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வரும். 1 லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு 1,50,000 வரைக்கும் ஹாஸ்டல் ஃபீஸா வாங்க வாய்ப்பு இருக்கு. ஸோ சென்னையில டயர் 3 அண்ட் டயர் 4ல காலேஜ் ஜாயின் பண்ணணும்னா 2 லட்சத்துல இருந்து 2,70,000 வரைக்கும் ஃபீஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எல்லாத்துக்கும் சேம் தான். ஸோ இப்போ நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 80,000 ரூபாய்க்குள்ள எல்லா ஃபீஸும் சேர்ந்து முடிஞ்சிடும். இது வருஷத்துக்கு பிரிச்சு கட்டுறதுனால உங்களுக்கு தெரிஞ்சுக்காது. ஒருவேளை கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பிளான் பண்றீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 1,50,000 அதிகமான ஃபீஸ் ஆகவும், நான் எய்டட் செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் அதிகபட்ச ஃபீஸ் ஆகவும் வரும். பிரைவேட் காலேஜ்ல நீங்க அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்கன்னா 2 lakhsங்கிறது கட்டாயமா நீங்க கட்டுற மாதிரி வந்துடும். நீங்க நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்டா இருக்கும் பட்சத்தில், ஏன்னா 90 + 90 180 வந்துருங்க. எப்படி இருந்தாலும் அதான் வந்து ஒரு நல்ல டீசென்டான காலேஜ் வாங்குற ஃபீஸ். ஒருவேளை நீங்க வந்து ஸ்காலர்ஷிப்ல போறீங்க அப்படின்னா எந்த ஃபீஸுமே இல்லாம டயர் 1 காலேஜ் கோயம்புத்தூர்லயும் சென்னையிலும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வேணுங்கிறாங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, அது என்ன காலேஜ் நாங்க சொல்றோம். ஃபைன். இதுதான் ஒட்டுமொத்த காலேஜ் ஃபீஸ். இது இல்லாம வேற என்ன செலவுகள் வரும்? இப்ப நான் சொன்ன ஃபீஸ் நோட் பண்ணிட்டீங்க. பிரைவேட் காலேஜ்ல படிக்கிறதுக்கு 2 to 2,75,000 நீங்க கோயம்புத்தூர் ஆனாலும் சரி சென்னை ஆனாலும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கவர்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ். அதுக்கு அடுத்து கிட்டமா அதர் எக்ஸ்பென்சஸா எப்படினாலும் நீங்க காலேஜ் சேர்ந்தீங்கன்னா லேப்டாப் வாங்கணும், மொபைல் ஃபோன் வாங்கணும், ஸ்டூடெண்ட்ஸோட நெசசிட்டி திங்ஸ்னு சொல்லிட்டு கிளாத்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அதர் மெட்டீரியல்ஸ் இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி திங்ஸ்ன்னு போகும்போது எப்படியும் லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன்னா மினிமம் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும். அதே மாதிரி மொபைல் ஃபோன்னா மினிமம் ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும். இது இல்லாம திங்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 20,000 செலவாகும். ஸோ அந்த செலவே உங்களுக்கு 50,000 இருந்து 80,000 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 2.5 லட்ச ரூபாங்கிறது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணா இதுக்கு லோன் கிடைக்குமா? அப்சல்யூட்லி லோன் கிடைக்கும். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அடுத்த வீடியோவா லோனை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ எஜுகேஷன் லோன்ல இருக்க சலுகைகள்ங்கிறது ரொம்ப அதிகம். உங்க மெயினான மூலதனமா சொல்லப்படுற கல்வி தான் உங்க வாழ்க்கைக்கு அடித்தளமே. அந்த அடித்தளத்துக்காக நிறைய பேங்க்ஸ் வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்குறாங்க. அந்த எஜுகேஷன் லோனை யூஸ் பண்ணி படிச்சு நீங்க பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நிறைய பேர் வளர்ந்துருக்காங்க. நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இந்த வீடியோவை இன்ஜினியரிங் ஆஸ்பிரன்ஸ் யாராக இருந்தாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களே பார்க்க சொல்லுங்க. இன்ஜினியரிங்க்கு கவர்மெண்ட் கோட்டால நல்ல பிரைவேட் கல்லூரியில படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிகபட்சமா 2 லட்சமும், ரொம்ப சூப்பரான டாப் மோஸ்ட் காலேஜ்னா 2,50,000 ரூபாயும் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நீங்க ஒருவேளை கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் பாக்குறீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ்க்கு எய்டட் கோர்ஸா இருக்க பட்சத்தில் 1,50,000 ரூபாய் இருந்தா போதும். இது காலேஜ் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் அதர் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் காலேஜ்னா ஒரு 80,000 ரூபாய் இருந்தா போதும். உடனடியாக ரெடி பண்ணுமா தம்பின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இப்போ உடனடியாக இது எல்லாத்துலயுமே 1 லட்ச ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருந்தாலே நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் சொன்ன அமௌண்ட்ல பாதிக்கு பாதி இருந்தாலே ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் தருவாங்க. எஜுகேஷன் லோனை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். எனிவேஸ் கைஸ், இந்த வீடியோவில் நிறைய தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னுமே கவுன்சிலிங் பற்றின நிறைய வீடியோஸ் வரப்போகுது. நீங்கள் இன்ஜினியரிங் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க டிஎன்இஏ காலேஜில் சேர்த்தணும்னு நினைக்கிறீங்கன்னா இதுதான் ஃபீஸு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் ரொம்ப அதிகமாக வரும். அது அடுத்தடுத்த வீடியோஸில் அதை பற்றி ஷேர் பண்ணலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணலாம். இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அட் த சேம் டைம் நம்மளோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஎன்இஏ சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் அதில் வரும், நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சேனல் லிங்க்கும் அதில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை
இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.